நம்ம சொல்ல போறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், கர்த்தரனை காப்பாற்றினார், கர்த்தரனை போஷித்தார், கர்த்தரனை உடுத்து வைத்தார், கர்த்தரனை தாங்கினார் என்றெல்லாம் வாய்கள் அறிக்கை பண்ணும். அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் காண கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறதா? ராமன் சொல்லிருங்களேன். அப்படின்னா இதுவரைக்கும் மறைந்திருந்து நடந்த கர்த்தருடைய கிரியைகள் அனைத்தும் இனிமே வெளியரங்கமாக போகிறது. மறைந்து இருந்த கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. நம்ம சொல்ல போறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார், கர்த்தரனை காப்பாற்றினார், கர்த்தரனை போஷித்தார், கர்த்தரனை உடுத்து வைத்தார், கர்த்தரனை தூக்கினார், கர்த்தரனை தாங்கினார் என்றெல்லாம் வாய்கள் அறிக்கை பண்ணும். மகிமை வெளியரங்கமாக போகும்போது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. இன்றைக்கு மகிமை வெளியரங்கமாகிறது. காண்பீர்களாக. பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.